அஜித் அவர்களை வந்து அவருடைய ரசிகர்கள் வந்து தலைவா தலை வா அரசியலுக்கு அப்படின்னு சொல்லி கூப்பிட்டுருக்காங்க. சினிமால மட்டும் தான் தலையா தளபதியான ஒரு பிரச்சனை போயிட்டு இருந்துச்சு, ஒரு போரே நடந்துட்டு இருந்துச்சு. இதுக்கப்புறம் அரசியல்லையும் விஜயா அஜித் அப்படின்ற மாதிரி ஃபேன்ஸ் கிரியேட் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. போஸ்டர்லாம் ஒட்டி இருந்தாங்களே, அந்த பாத்தீங்களா அந்த போஸ்டர்லாம்? ஆமா, போஸ்டர் ஒட்டின பார்த்தோம். இது எதுல இருந்து இந்த மாதிரியான ஒரு மனநிலை இந்த அஜித்தினுடைய ரசிகர்களுக்கு கிளம்புது அப்படிங்கிறதும் ரொம்ப ரொம்ப முக்கியம். ஏன்னா விஜய் அவர்களுக்கு போகக்கூடிய இடங்கள்ல எல்லாம் மிகப்பெரிய வரவேற்பு, மக்களுடைய ஆதரவு இருக்கு அப்படிங்கிறதெல்லாம் பார்க்குறோம். கூட்டம் கொண்டாடுறது இதெல்லாம் இதை பார்த்துட்டு நம்ம தலைவர் எப்படிப்பட்ட ஆளு, நம்ம தலைவர் ஏன் அரசியலுக்கு வரல, இவரெல்லாம் அரசியலுக்கு வரும்போது என்ன அந்த போஸ்டர்ல அப்படிதான் இருக்கு. போஸ்டர் எப்படி இருக்குன்னு சொன்னா, நேற்று நடிகராக உச்சம் பெற்றவர், இன்று கார்பந்தய வீரராக வென்றவர், நாளை அப்படின்னு சொல்லிட்டு நெத்தியில ஒரு பொட்டு வைக்கிற மாதிரி ஒரு கை வந்து பொட்டு வைக்குது. கீழே வந்து தகுதி இல்லாதவரெல்லாம் நாட்டை ஆள நினைக்கிறார். ஐயோ, இதை யார சொல்றீங்க? விஜய் அண்ணாவை சொல்றீங்களா? டைரக்டா விஜய் அண்ணாவை அப்படின்னு நம்ம சொல்ல முடியாது, அவங்க அப்படி சொல்றாங்களான்னு நமக்கு தெரியல.